வணக்கம் ஆல்ஃபா மைண்ட் பவர் சேனலுக்கு மிக்க மகிழ்ச்சியுடன் உங்களை வரவேற்கிறேன். கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நிறைய விஷயங்கள், வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கு இந்த வீடியோ எதை பற்றினா நமது சைக்கிக் எனர்ஜிங்கிற வகுப்பை பற்றி. இப்போ இந்த வகுப்பில் நம்ம என்ன தெரிஞ்சுப்போங்கிறத பார்ப்போம். இப்போ முக்கியமாக இந்த டாப்பிக்கை சொல்ல போனோம்னா தீய சக்திகள் பற்றி. இப்போ சொன்னால் அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? தீய சக்திகள் நிறைய பேருக்கு அது இருக்கா இல்லையான்னு ஒரு கேள்வி உண்டு. இப்போ சில நாட்கள் நமக்கு ரொம்ப காலையில் எழுந்திருக்கும் போதே ஒரு பிரைட்டாக இருக்கும், உடம்பு லைட்டாக இருக்கும், மைண்ட் நல்லா இருக்கும், நிறைய நம்மளால் நல்ல வேலைகள்லாம் செய்ய முடியும். ஆனால் சில நாட்கள் பார்த்திங்கன்னா எழுந்துக்கும் போதே ஒரு டல்னஸ் வந்துடும் நம்ம மனசில். நம்மளால் சரியானபடி எதுவுமே செய்ய முடியலையேன்னு தோணும், அந்த சுறுசுறுப்பு இல்லையோன்னு தோணும். சில நாட்கள் பார்த்திங்கன்னா நம்ம சரியான வார்த்தைகளை சரியான நேரத்தில் கரெக்டாக பேசுவோம். சில நாட்களில் பார்த்தா அதை விட்டுருவோம், அங்கங்கே அதை விட்டுட்டு அப்புறம் யோசிப்போம், இந்த வார்த்தை நம்ம இப்படி ஒரு பதில் சொல்லியிருக்கலாமே, இப்படி செஞ்சுருக்கலாமே அப்படின்னு தோணும். சில நாட்கள் பார்த்திங்கன்னா எல்லாம் ரொம்ப ஸ்மூத்தாக தானாகவே நடக்கும், பெரிய முயற்சி இல்லாமல் டக்கு டக்கு டக்குன்னு நடக்கும். ஒரு சில நாட்கள் நம்ம முட்டி மோதினாலும் சில விஷயங்கள் நடந்து முடியாது. அதே மாதிரி பண வரவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சில நாட்களில் வரவேண்டிய பணம் கரெக்டாக தானாக வந்துடும், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதுவே ஒரு சில நாட்களில் சாதாரணமாக நமக்கு சேர வேண்டிய பணம் கூட வர்றதில் பல தடைகள் இருக்கிறத நம்ம பார்ப்போம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சில நாட்களில் மனிதர்களோட நமக்கு அந்த ஒரு இணக்கமாக இருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக போயிடும். ஒரு சில நாட்களில் அந்த ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நமக்கு பிரச்சனை வர மாதிரி இருக்கும். இப்படியே ஒன்றொன்னா நம்ம சொல்லிகிட்டே போக முடியும். சில நாட்கள் எல்லாமே நல்லா இருக்குது, சில நாட்கள் அந்த அளவுக்கு சரியாக இல்லைங்கிறது தான் பேசிக்காக நம்ம சொல்லக்கூடியது. இப்போ இந்த ஒரு விஷயத்தையும் ஒன்றொன்னா நம்ம சரி பண்ணுறது அப்படின்னு நினச்சோன்னா அது அவ்வளவு ஈஸி இல்லை. அதே சமயம் யோசித்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே நம்மை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம், வேறு யாரை பற்றியும் இல்லை. ஸோ இது எல்லாம் மாறணும், எல்லாம் பர்ஃபெக்டாக நமக்கு இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம ஆசை, அதுக்கான ஒரு முயற்சி தான் இது. அப்படி நம்ம நினைக்கும் போது இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா பேஸ் எனர்ஜி தான், ஒருத்தருடைய சக்தி, அவங்க வீட்டில் இருக்கிற சக்தி, இதுதான் நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. மற்ற எத்தனையோ விஷயங்கள் இருந்தாலும் இம்மீடியட்டாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது நம்ம என்ன மாதிரி எனர்ஜியில் இருக்கோம், பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருக்கோமா, நெகட்டிவ் எனர்ஜியோடு இருக்கோமா, நம் வீட்டில் நம்ம இருக்கும் இடத்தில் அல்லது அலுவலகத்தில் என்ன மாதிரி ஒரு சக்தியில் நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், இயங்கிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம இருக்கிற இடத்துல நமக்கு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி இருந்தால் நான் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஸ்மூத்தாக நடக்கும். ஒருத்தர் வீட்டில் பேசிக்கிறது கூட நல்லாயிருக்கும், உறவுகள் நல்லாயிருக்கும், பணவரவு நல்லாயிருக்கும், ஹெல்த்து ஆரோக்கியம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் அந்த எனர்ஜிங்கிறது ஒரு வீட்டில் சரி இல்லைன்னு ஆச்சுன்னா, நெகட்டிவ் ஆச்சுன்னா இந்த விஷயங்கள் எல்லாமே அடிபடும். அதனால தான் நான் பல முறை பல பேருக்கு சொன்னது, வகுப்பில் நிறைய சொல்லுவேன் இதை பற்றி. பல பிரச்சனைகள் வாழ்க்கையில் இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், ஆனால் அத்தனை பிரச்சனைகளுக்கும் முக்கியமான ஒரு காரணம், வேறு காரணங்கள் நம்ம எவ்வளோ தேடலாம், ஆனால் முக்கியமான ஒரு காரணம், நாம் சரி செய்யக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எனர்ஜி. என்ன மாதிரி சக்தியோடு நாம் இருக்கோம், என்ன மாதிரி சக்தி நம்ம வீட்டில் ஒரு அதிர்வுகள் எப்படி இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னா, அதை சரி செஞ்சிட்டிங்கன்னா, அந்த எனர்ஜியை நல்லா பாசிட்டிவாக கொண்டு வந்துட்டிங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக இந்த விஷயங்கள் எல்லாமே முன்ன இருந்ததை விட சிறப்பாக நிச்சயமாக செயல்பட முடியும். இதை நம்ம கண்கூடாக பார்த்துருக்கோம். நம்ம கிளாஸ் அந்த சைக்கிக் எனர்ஜிங்கிற வகுப்பை அட்டன் பண்ண எந்த அல்ஃபா சித்தரை கேட்டிங்கனாலும் சொல்லுவாங்க, எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தது, இந்த கிளாஸுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது எங்கே எனக்கு ப்ராப்ளம் இருக்குன்னே புரிஞ்சுது, அதை சரி பண்ணோடனே நிறைய விஷயங்கள் சரியாயிடுச்சுன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அதுதான் உண்மை. இப்போ இந்த வகுப்பில் அந்த மாதிரி தீய சக்திகள் எப்படியெல்லாம் நம்மை பாதிக்குது, எந்தெந்த விதத்தில் வர முடியும், அதெல்லாம் நீங்கள் நிறையா தெரிஞ்சுப்பீங்க. அது மட்டும் இல்லை, ஒரு நெகட்டிவ் எனர்ஜி நம்மை பாதிக்குதுன்னா சிம்டம்ஸ் என்ன, எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறதுங்கிறதும் நிறைய நான் விளக்கங்கள் சொல்வேன். அதன் பிறகு தீய சக்திகள் பாதிக்குதுன்னு வச்சுப்போம், புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ எப்படி அதை எடுக்கிறது, எப்படி களைவதுங்கும்போது அதுக்குண்டான சில டெக்னிக்ஸ் இருக்குது. எப்படி ஒரு யந்திரத்தை பயன்படுத்தி பண்ணலாம், மந்திரங்கள் சொல்லியும் பண்ணலாம், வேறு சில டெக்னிக்ஸ் இருக்குது. ரொம்ப ஈஸியாக நீங்களே வீட்டில் பண்ணிக்கக்கூடியது தான். இதெல்லாம் தவிர நம்ம தியானம் கண்டிப்பாக செய்ய முடியும். குறிப்பாக சில தியானம் இதெல்லாம் பண்ணும்போது அந்த யந்திரம், மந்திரம், தியானம் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண உங்களை பாதிக்கக்கூடிய தீய சக்திகள்லாம் நிச்சயமாக கொஞ்சம் கொஞ்சமாக விலகிடும்.
இதெல்லாம் போக மலை தியானம்னு ஒன்று இருக்குது. மனிதர்களால் நமக்கு எவ்வளோ பிரச்சனைகள், மன உளைச்சல் ஏற்படுது இல்லையா? எத்தனையோ பேர் சொல்லுவாங்க, ஒரு குறிப்பிட்ட மனிதர் என்னோட வாழ்க்கையில் மன நிம்மதியே இல்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு. இந்த ஒரு தியானத்தை அதுக்காக தான் நான் இந்த சைக்கிக் எனர்ஜி வகுப்புலையும் சேர்த்துருக்கேன், நம்ம அனுபந்தம் வகுப்புலையும் இருக்குது. ஏன்னா மைண்டை ரொம்ப பாதிக்கக்கூடியது. உறவுகள் சம்பந்தமானு பார்த்தாலும் மனிதர்கள் தான் பிரச்சனை, எனர்ஜின்னு பார்த்தீங்கன்னாலும் மனிதர்கள் தான் பிரச்சனை. ஏன்னா இன்னைக்கு ஒரு தீய சக்தி ஒருத்தரை பாதிக்குதுன்னா அது எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய சோர்ஸ் மற்ற மனிதர்களுடைய மனங்கள் தான். மனித மனம் தான் இன்னைக்கு நிறைய நெகட்டிவ் எனர்ஜியை உருவாக்கிக்கிட்டே இருக்குது. இதுதான் உண்மை. அவ்வளோ மனங்கள் நெகட்டிவாக சிந்திக்குது, நெகட்டிவாக ஆலோசனை பண்ணுது, நெகட்டிவான விஷயங்களை முடிவெடுக்குது, அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கலன்னா அந்த நெகட்டிவ் எனர்ஜியோடே இருக்கும்போது நிறைய பிரச்சனை. ஸோ அதை புரிந்து கொள்வது எப்படிங்கிறது முதல்ல. அதன் பிறகு களைவது எப்படி, அதுக்குண்டான தியானங்கள், அதுக்குண்டான மந்திரங்கள், எந்த யந்திரம் எப்படி பயன்படுத்தலாம், இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு செய்யும்போது உங்களுக்கு மட்டுமில்லை உங்களுடைய குடும்பத்தினருக்கும் சேர்த்து நீங்கள் இதை பண்ண முடியும். ஃபஸ்ட்டு தீய சக்தியை களையிறோம், நல்ல சக்தியை கொண்டு வரோம். அடுத்தது மீண்டும் தீய சக்தி தாக்காமல் ஒரு பாதுகாப்பையும் அந்த தியானத்தில் நம்ம கொண்டு வரோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்துனீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக இன்னும் எவ்வளவோ முன்னேற்றத்தோடு இருக்க முடியும். எப்போவுமே நமது வாழ்க்கையை தானாக பார்த்தீங்கன்னா நமது முயற்சிகளுக்கு ஏற்றாற்போல் முன்னேற்றம் கிடைக்கணும். ஆனால் அது கிடைக்கலைங்கும்போது எங்கேயோ ஒரு தடை இருக்குனாலே அது தீய சக்தியின் தாக்குதல் தான். அதை நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். நமது சைக்கிக் எனர்ஜி வகுப்பு இப்போ வரவிருக்கு. தமிழில் ஆன்லைனில் தான் நேரலை வகுப்பு, லைவாக நான் தான் நடத்துவேன். கண்டிப்பாக நீங்கள் எங்கே இருந்தாலும் கலந்துக்கலாம். டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதை பற்றி ஏற்கனவே நான் பேசின சில வீடியோஸும் டேக் பண்ணியிருக்கு கடைசியில், அதெல்லாம் கூட நீங்கள் பாருங்கள். வகுப்பில் உங்களை சந்திக்கிறேன்.